உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சர்க்கார் படம் வெளியான போது அதிமுக கட்சியினர் பெரிய அளவுல போராட்டம் நடத்தினாங்க. அதனால படத்தில் அரசு கொடுத்த இலவச பொருட்களை முருகதாஸ் எரிப்பது போன்ற காட்சிகள் நீக்கப்பட்டிருந்தது. மேலும் முருகதாஸை கைது செய்ய அவர் வீட்டிற்கே போலீஸ் சென்றிருந்தாங்க. அதனால அவர் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் வாங்கியிருந்தாரு. மேலும் அரசு திட்டங்களை விமர்சித்ததற்காக மன்னிப்பு கேட்க முடியாது என முருகதாஸ் கூறியிருந்தாரு. முருகதாஸ் மீது மேலும் 3 புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சமூக ஆர்வலர் தேவராஜன் என்பவர் கொடுத்த புகார் மனுவின் கீழ் முருகதாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏஆர் முருகதாஸ் தரப்புல ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கு. அதுல 3 பிரிவுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும் வழக்கை ரத்து செய்ய கோரி இயக்குனர் முருகதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்துல முறையீடு செஞ்சிருக்காரு. முருகதாஸை கைது செய்யக்கூடாது என உயர்நீதிமன்றம் கூறியிருக்காங்க. விஜயின் சர்க்கார் படத்தை இயக்கிய கையோடு ரஜினியுடனான படத்தை இயக்க ஆயத்தமானாரு ஏஆர் முருகதாஸ். இது பற்றி ரஜினியின் தரப்புல இருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை என்றாலும் மறுப்பும் வரவில்லை. மேலும் இந்த படத்திற்கு அனிருத் தான் இசை எனவும் இதை அனிருத்தே ஒரு விழாவில் கூறிவிட்டார் எனவும் செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த படத்தின் ஹீரோயின் சர்க்கார் படத்துல விஜயுடன் நடித்த கீர்த்தி சுரேஷ் தான் என தகவலும் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை என தெரியல. விஜய் நடிப்புல 3 படங்கள் இயக்கிவிட்டார் முருகதாஸ். துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் என அனைத்து படங்களும் ஹிட் ஆகியிருக்கு. தற்போது ஒரு விருது விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் முருகதாஸ் துப்பாக்கி படத்தின் 2ஆம் பாகம் நிச்சயம் எடுப்பேன் என அறிவிச்சிருக்காரு. இதனால தளபதி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இறங்கியிருக்காங்க. மேலும் ரஜினி நடிப்புல தான் தற்போது இயக்கும் படம் அரசியல் படம் அல்ல எனவும் அவர் கூறியிருக்காரு. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.